ஒன்றிய அரசு எதற்கெடுத்தாலும் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவையில்லை. நம்மளுக்கு வளர்ச்சி தான் முக்கியம். திமுக வளர்ச்சி இல்லாதான் வந்துட்டு காசு கேட்டானா? அதை பத்தி ஒரு வார்த்தை உன்னால பேச முடியுதா? வரி பகிர்வுல ஏன் எங்களுக்கு பஞ்சம் பண்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஸ்டாலினுக்கு அந்த தைரியம் இருக்குது. பிரதமரை வச்சுக்கிட்டே பேசினாரு. நீ ஊழல்வாதின்னு சொல்றல்ல, அந்த ஸ்டாலின் வந்துட்டு பிரதமரை வச்சுக்கிட்டு நாங்க 9 பைசா கொடுக்குறோம், எங்களுக்கு 4 பைசா தான் கொடுக்க வருது. அப்போ அவர் சொன்னது என்னன்னா 29 பைசா, ₹1 எங்களுக்கு 29 பைசா திருப்பி தரீங்க, இது என்ன நியாயம்? நாங்கள் எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். உங்களால் இந்த மாதிரி கேட்க முடியுமா? கேட்டு பாருங்க ஒரு விழா வச்சு. இதே மாதிரி கிண்டலா ஒரு பேப்பருக்கு பெறலாம் வச்சுக்கின்னு இதே மாதிரி கோட்டு சூட்டெலாம் போட்டுன்னு அவர் முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டுங்க பார்ப்போம். திமுகவோட உங்களை ஒப்பிடாதீங்க. ஒருபோது நீங்க திமுக இருக்கக்கூடிய துணிவு நெஞ்சுரம் உங்களுக்கு வரவே வராது. இப்பவே நீங்க இப்போ என்ன வாங்குறீங்கல்ல, இதுவும் அவங்க சொன்னதுனால நீங்க கேட்குறீங்க. சமகர சிக்ஷா அபியான் திட்டத்துல 3500 லட்சம் கோடி கேட்குறாங்களே, அதுவே திமுக கேட்டு கேஸே போட்டிருக்குது. அதனால நீங்க அதை கேட்குறீங்க, இல்லாட்டி நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் விஜய் நீங்க எல்லாம் யாருன்ட்டு, புரியுதுங்களா? ஸ்டாலின் சாதனையாளர், நீங்க வெறும் ஒரு அவதூறு பேச்சாளர், இவ்வளவுதான் விஷயம். நீங்க தான் அமுச்சு வச்ச மாதிரி கூட்டணி கட்சிகளா சொல்றீங்க. அவங்க சுயேட்சையா முடிவு பண்ணி, அவங்க தன்னிச்சையா முடிவு பண்ணி தான் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏதோ நீங்க அமுச்சு வச்ச மாதிரி சொல்லாதீங்கன்றாரு. என்ன சொல்லாதீங்க? அவங்க தானே அண்ணா அறிவாலயத்துக்கு போட்டு, நீங்க பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர், இவரும் பத்திரிகையாளர். எத்தனை முறை அண்ணா அறிவாலயத்துக்கு போனாங்க பாருங்க. 4ஆம் தேதி டு 10ஆம் தேதி வரைக்கும் எத்தனை முறை அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்க. ஸ்டாலின் நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொன்னதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது யாரு? அவங்க தானே. நீங்க ஏன் பதில் சொல்லணும்? சொல்ல தேவையில்லை. எல்லாரையும் மக்கள் தான் அனுப்பி வச்சாங்க, அது தெரியாதா? எல்லாரையும் மக்கள் தான் அனுப்பி வச்சாங்கன்னு. எல்லாரையும் மக்களை அனுப்பி வச்ச காலம் 99 முடிஞ்சு போச்சு. இப்ப மெஷினை யாரெல்லாம் வந்துட்டு இவிஎம் யாரெல்லாம் எடுத்தாந்து எங்க உட்கார வைக்கிறதா இப்ப பேச்சு, புரியுதுங்களா? மக்கள் தான் உட்கார வச்சாங்கன்னா ஒரு 107 ஏன் நீ நிக்கிறீங்க? 160 180 போயிருக்கலாமே, ஏகோபித்த ஆதரவுன்னா. அதனால சொல்லாதீங்க, உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியவே தெரியாது. ஏதோ காத்தடிக்கும் போது கோபுரத்துக்கு போயிடலாம், காத்து நின்ற உடனே கோபுரத்தில் அடிக்க முடியுமா?